அது மதிய நேரம். பிங்கு சிட்டி 2 பேருமே மலைக்கு மேல சுத்துறதுக்காக போயிருந்தாங்க. 2 பேருமே அந்த இடத்துல எவ்வளவு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா திரும்ப போற வழியையே அவங்க மறந்துட்டாங்க. பிங்கு, சாயந்தர நேரம் ஆக போது, எனக்கு திரும்ப போறதுக்கான வழி கூட தெரியல. இங்க எல்லா மரமும் எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிங்கு, அப்படின்னா நாம இங்க இருந்து எப்படி போறது? அப்போ திடீர்னு மோட்டு குரங்கு மரத்து மேல இருந்து கீழே விழுந்ததும் அதோட தூக்கம் தெளிஞ்சுது. ஐயோ, என்ன இது இப்படியெல்லாம் நடக்குது? பிங்கு அப்புறம் சிண்டு எதுக்கு என் கனவுல வந்துகிட்டே இருக்காங்க? ஐயோ பரவாயில்ல, அது கனவு தானே. அப்போ மூண்டு பார்த்துச்சு. டீனு பறவை ரொம்ப பதட்டமா அந்த பக்கத்துல இருந்து போய்கிட்டு இருந்துச்சு. அட என்னாச்சு டீனு? மூண்டு அண்ணன், பிங்கு சிட்டி 2 பேருமே சுத்தி பாக்குறதுக்காக போயிருந்தாங்க. சாயந்தரமாச்சு, ஆனா இன்னும் வரல. நீங்க அவங்கள எங்கேயாச்சும் பாத்தீங்களா? அதை கேட்டு மூண்டு குரங்கு யோசிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா சொல்லுச்சு, கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல நான் என்ன பார்த்தேன்னா, பிங்கு அப்புறம் சீட்டி அந்த கருப்பு மலையில் இருக்காங்க. திரும்பி வர பாதையை அவங்க மறந்துட்டாங்க. இதெல்லாம் உனக்கு கனவுல வந்துச்சா? ஆனால் எனக்கு எதுக்கு இந்த கனவு வந்துச்சுன்னே தெரியலையே. ஒருவேளை உன்னுடைய கனவு உண்மையா கூட இருக்கலாம். நான் என்னுடைய குழந்தைங்களை தேடி போறேன் அப்படி சொல்லி டீனு அந்த மலைப்பகுதிக்கு போனப்போ அவங்க 2 பேரும் அங்க இருக்கிறத பார்த்துச்சு. அம்மா, உங்களுக்கு எப்படிமா தெரிஞ்சது நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம்னு? 2 பேரும் உடனே என் கூட வாங்க. இதுக்கப்புறம் இந்த மலைப்பகுதிக்கு வரவே கூடாது. அதுக்கப்புறம் 3 பேரும் அங்கிருந்து மூண்டு குரங்கு கிட்ட வந்தாங்க. ரொம்ப நன்றி மூண்டு குரங்கு அண்ணன், உன்னுடைய கனவோட உதவியால தான் என் குழந்தைங்கள நான் காப்பாத்தினேன். அதை சொன்னதுமே மூண்டுவால அதை நம்பவே முடியல. இப்ப ஒவ்வொரு நாளும் மூண்டுவுக்கு ஒரு கனவு வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கனவுல வருது எல்லாமே உண்மையா நடந்துச்சு. இப்போ அந்த கிரீன்லேண்ட் காட்டுல மோண்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டான். அவன் இப்போ சிங்கராஜாவுக்கு பிடிச்ச வேலைக்காரனா இருந்தான். இன்னொரு பக்கம் ப்ளூ லேண்ட் காட்டுக்குள்ள கோல்டி அதோட பொண்டாட்டி அப்புறம் புள்ள டைகர் கூட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. நரி எப்பவுமே கோல்டி கூட தான் இருந்துச்சு. எப்போ சிங்கராஜா அப்புறம் கோல்டி ஃப்ரெண்ட் ஆனாங்களோ அப்போலேருந்து ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணும். இவங்க 2 பேரு எப்படி விரோதி ஆகணும்னா அடிச்சுக்கிட்டு அப்படியே சாகணும். அப்போ கோல்டியோட புள்ள டைகர் கோல்டி கிட்ட வந்துச்சு. அப்பா அப்பா, நான் கொஞ்ச நேரம் வேட்டையாடுறதுக்கு வெளியில போலாமா? செல்லோ, இப்பவே வேட்டையாட கிளம்பிட்டியா? ஆமாப்பா. சரி சரி, போயிட்டு வா. டைகர் அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா நரியும் அங்கிருந்து பின்னாடியே போச்சு. ரொம்ப நேரம் ஆனாலும் டைகர் திரும்ப வரல. அப்படிங்கறதுனால கோல்டி அப்புறம் கோல்டியோட பொண்டாட்டி 2 பேரும் கவலைப்பட்டாங்க. அப்போ அந்த நரி ரொம்ப கவலையா அங்க வந்துச்சு. கோல்டி ராஜா, சிங்கராஜா உங்க பையன் டைகரை வேட்டையாடிச்சு. அது எப்படி முடியும்? சிங்கராஜா அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. அதை கேட்டு அப்பா அம்மா 2 பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. டவுட்டா இருந்தா என் கூட வந்து நீங்க பாருங்க. சரி சரி, வா போலாம். நரி அவங்க 2 பேரையுமே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க தரையில நிறைய ரத்தம் விழுந்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு கறி துண்டும் அங்க இருந்துச்சு. இந்த ரத்தம் அப்புறம் மாமிசம் நம்ம டைகரோடது அப்படி சொல்லி நிறைய அழ ஆரம்பிச்சுது. இப்போ கோல்டியும் கோல்டியோட பொண்டாட்டியும் அழ ஆரம்பிச்சாங்க. நான் அந்த சிங்கராஜாவை சும்மா விட மாட்டேன். போய் சொல்லு, சாவறதுக்கு தயாராக சொல்லு. நாங்க 2 பேரும் ரேஞ்சோ கேண்டா மிருகத்தை கூட்டிட்டு வரோம். இதை கேட்டு நரி சிங்கராஜா கிட்ட வந்து சொல்லிச்சு, கோல்டி மகாராஜா அப்புறம் அவங்க பொண்டாட்டி உங்களை தாக்குறதுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டா அவங்க கண்டிப்பா உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களா? அதை கேட்டு சிங்கராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. இந்த சிங்கராஜா எதுக்குமே பயப்பட மாட்டான், வரட்டும். கொஞ்ச நேரத்திலேயே எல்லா விலங்குகளும் சிங்கராஜா பக்கத்துல வந்துட்டாங்க. கொஞ்ச தூரத்துல இருந்து கோல்டியோட மனைவி அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு கேண்டா மிருகமும் ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கேண்டா மிருகம் சில விலங்குகளை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துச்சு. அதுல மூண்டு குரங்கும் இருந்துச்சு. மூண்டு குரங்கு இடிச்ச உடனேயே மயக்கம் போட்டுருச்சு. அப்போ சிங்கராஜா மேல 2 புலிகளும் தாக்குதல் நடத்துச்சு. அவங்க 3 பேருக்கும் நடுவுல சண்டை உருவாச்சு.
டைகர் செல்லம், என்ன தனியா இங்க சுத்திக்கிட்டே இருக்கேன்? நான் வேட்டையாடுறதுக்காக கிளம்புனேன். அடடா செல்லக்குட்டி, என்ன வேட்டையாடுறதுக்கு நீ கிளம்பிருக்கியா? ஆனா இங்க வேட்டையாடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்படின்னா நீங்களே சொல்லுங்களேன், எங்க கிடைக்கும்? நான் உன்னை குளத்தோட கரைக்கு கூட்டிக்கிட்டு போறேன். அங்க உனக்கு பிடிச்ச மாதிரி வேட்டையெல்லாம் கிடைக்கும். அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல ரொம்ப ஆழமான பெரிய பள்ளம் இருந்துச்சு. டைகர் அதுக்குள்ள விழதான் போச்சு. ஆனா திடீர்னு பார்த்ததுனால அங்கேயே நின்னுடுச்சு. மை காட், நான் நல்லபடியா பாத்துட்டேன். இல்லனா இந்த பள்ளத்துல நான் விழுந்திருப்பேன். இந்த குழியில நீ இப்ப விழ போற. அப்படி சொல்லி நரி டைகரை பள்ளத்துல தள்ளி விட்டுருச்சு. ஆ! பாவம் டைகர் பள்ளத்துல விழுந்துருச்சு. இப்போ சிங்கராஜாவுக்கும் கோல்டிக்கும் சண்டை ஆரம்பமாகும். இந்த கனவை பார்த்ததுக்கு அப்புறமா திடீர்னு மோண்டோ கண் முழிச்சு பார்த்துச்சு. அதை எழுந்திருச்சு பார்த்தப்போ புலியும் புலியோட மனைவியும் சிங்கராஜா கூட இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஐயோ இரு கோல்டி, டைகர் சாகல, உயிரோட இருக்கு. அதை கேட்டதும் ரெண்டு பேருமே நின்னுட்டாங்க. சிங்கராஜாவும் மோண்டோவை பார்த்தாரு. என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? நான் இப்போதான் என்னோட கனவுல பார்த்தேன். என்னோட கனவு எப்பவுமே பொய்யாகாது. சியாரு உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டுறதுக்கு டைகரை ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டான். ஏதோ செத்த ஒரு சின்ன விலங்கை காட்டி அதான் டைகர்னு உங்களை நம்ப வச்சு சிங்கராஜா வேட்டையாடுன்னு பொய் சொல்லிருக்கு. அதை கேட்டதுமே நரி ரொம்பவே பயந்துருச்சு. கோல்டி அதை கேட்டு நரிய முறைச்சு பார்த்து அதுக்கப்புறமா மோண்டு கிட்ட சொல்லுச்சு. மோட்டு குரங்கு, ஒருவேளை அந்த பள்ளத்தை பத்தி உனக்கு தெரியும்னா இப்பவே என்ன கூட்டிக்கிட்டு போ. அதுக்கப்புறம் தான் உண்மை என்னன்னு எனக்கு தெரிய வரும். வாங்க போல, நான் ஒன்னும் பொய் சொல்லலப்ப. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த பள்ளத்துக்கிட்ட போனாங்க. மோண்டு தான் முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பள்ளம் நெருங்க நெருங்க நரியோட இதய துடிப்பு அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா பாவம் அதால இப்ப எப்படியும் தப்பிக்க முடியாது. எல்லாரும் அந்த பள்ளத்துக்கிட்ட போன உடனே அந்த பள்ளத்துல டைகர் இருந்ததை கவனிச்சாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த பள்ளத்துல குதிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டைகரை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. சரி வாச்சல குட்டி, எங்க மேல காலை வச்சு நீ மேல ஏறதுக்கு முயற்சி பண்ணு. டைகர் தூரத்துல இருந்து ஓடி வந்து அவங்க அப்பாவோட முதுகுல எகிரி குதிச்சு ஒரு காலை அவர் மேலேயும் ஒரு காலை எடுத்து பள்ளத்தை வெளியவும் வச்சு வெளியே வந்துடுச்சு. அப்படி எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா கோல்டியும் கோல்டியோட பொண்டாட்டியும் அந்த பள்ளத்தை விட்டு வெளியே வந்தாங்க. எல்லா விலங்குகளும் இப்போ நிறைய ரொம்ப கோவத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கோல்டியும் டைகரோட அம்மாவும் அதை தாக்க ஆரம்பிச்சாங்க. அதோட நிலைமை இப்போ மோசமாயிடுச்சு. ஐயோ சத்திரமா போலையே, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிரு சிங்கராஜா, நான் கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை வந்து தாக்கிட்டேன். உன்னோட தப்பு ஒண்ணுமே இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான். அதுக்கப்புறமா அவங்க 3 பேர் அந்த காட்டை விட்டு அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க. சிங்கராஜா மோண்டுவை கூப்பிட்டு நன்றி தெரிவிச்சாரு. ஏன்னா மோண்டுவால தான் இன்னைக்கு அந்த டைகரை காப்பாற்ற முடிஞ்சது. இப்பவும் மோண்டுக்கு கனவு வந்துகிட்டு இருந்துச்சு. அதோட கனவு மூலமா நிறைய விலங்குகளுக்கு மோண்டு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு.